அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு முன்பாக நம்ம உத்தமமாக இருக்கணுமா. உபாகமம் 18:13. ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆண்டவரே உயிர் தெழுந்த கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீர் அப்பா. நாங்கள் உங்களுக்கு முன்னாக உத்தமமாய் நடக்கக்கூடியதான கிருபை எங்களுக்கு தாரும். எத்தனையோ பரிசுத்தவாங்கட வாழ்க்கையில் உத்தமமாய் நடந்து உண்மையை பின்பற்றி உங்களுக்குள்ளாக வந்து விட்டார்கள். அதே போல் நாங்களும் இந்த நாட்களில் உத்தமமாய் நடக்கக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு தாரி. எங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கத்த தந்தருளும்படியாக வேண்டிக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாயிருங்கள். உபாகமம் 18:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமத்தை கர்த்தர் விரும்புறத உத்தமனமாயிருக்கணுமா. எல்லாவற்றிலும் இயேசு பார்க்கிற அளவுக்கு நம்ம எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு உத்தமமாய் நான் நடக்கும்போது கர்த்தர் நம்மளே நடத்துவார். அவரோட வழிகளில் கர்த்தர் நம்மளை உத்தமமாய் நடக்கணும். உத்தமம் எல்லாத்திலும் உத்தமம் சொல்லும்போது அது உண்மையை கர்த்தர் கூறுகிறார். உத்தமமாய் உண்மையாக நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 19 அதிகாரம் 11 வசனம். 2 நாளாகமம் 19:11. 2 நாளாகமம் 19. ஆமேன். யாருக்கு கர்த்தர் துணையாக இருப்பார்? நம்ம உத்தமமாக இருந்தனா நம்ம எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நம்ம உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பாரா. அந்த தாவீதோடு சாலமோனோடெல்லாம் கர்த்தர் கூட இருந்தார். அவங்க உண்மையாக இருந்தபடினால கர்த்தர் அவங்கள உத்தமத்தை பார்த்து எல்லாத்திலும் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்தார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆண்டவர் தான் நமக்கு துணை. நம்மளால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமோ செய்யுங்க. என்ன எத்தனையோ இடங்களில் நம்ம உண்மையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, உத்தமத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. கர்த்தர் ஒருவர் மேலே பார்த்து கொண்டிருக்கிறதான தேவன். அதனால் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கொடுத்ததான வேலையில் எந்த காரியத்தினாலும் நீங்கள் உத்தமமாக இருங்க. உத்தமனுக்கு யார் துணையாக இருப்பார்? கர்த்தர் துணை. ஆனால் இந்த நாளில் உத்தமனோடு கர்த்தர் இருப்பாரா. நீ ஒரு உத்தமனாய் தேவனுக்கு முன்பாக நடக்கும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ வேலை செய்கிற இடங்களிலும் போகையிலும் வருகையிலும் எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் உன்னை உத்தமன் அந்த இடத்துல காட்டுவார். வசனத்தை வாசிப்போம். 84 சங்கீதம் 11 வசனம். கர்த்தர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனபடினால் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் உத்தமத்துக்கு விரோதமான காரியம் கூட வாழ்க்கையில் இந்த வாரம் நேரிடலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உத்தமத்தை மட்டும் நீ பாதுகாத்துக்கோ. எந்த காரியத்தில் நீ உத்தமனாயிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் உண்மையுள்ள கண்டிதான், உத்தமன் என்று கண்டிதான் கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு எவ்வளோ பேருக்கு நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல பதவிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பார்க்கிறார், அவன் பார்வையில் உத்தமனாக இருக்கிறான். நான் கொடுத்த இடத்துல அவன் உத்தமமாக இருப்பாங்கன்னு கர்த்தர் பார்த்து தான் கர்த்தர் நமக்கு வேலைகளை கொடுத்திருக்கிறார். ஆனபடினால கர்த்தர் என்ன சொல்கிறார்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருப்பார். ஆனபடி வழங்காதிரார். அவர் தராமல் இருக்கவே மாட்டார். கர்த்தர் நன்மையை தருகிற தேவன். அது மட்டுமல்ல, யோபு 8 அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம். யோபு 8:20. உத்தமனை ஆறு வெறுக்காதா? தேவன் வெறுக்கிற தேவன் அல்ல. உத்தமனோடு கர்த்தர் இருப்பார். நீ ஒரு உத்தமியாய் இருந்தனா நீ போகிற இடையெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்.
உன் ஆண்டவர் உண்ட வாழ்க்கையில நன்மையானதே கத்தர் உனக்கு செய்வார். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை, பொல்லாதவர்களுக்கு அவர் பொல்லாத மனுஷனுக்கு கை கொடுக்காத தேவனா உத்தமனோடு கத்தர் இருப்பார். நீங்க இந்த மாதத்துல உத்தமமாய் நடைங்க. கத்தர் உன்னோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதுல பல காரியங்கள் இருக்கு. ஒன்னா, முதலாவது வாழ்வதில் உத்தமமாய் இருக்கணுமா. நீ வாழும்போது ஆண்டவருக்கு உத்தமமாய் இருக்கும்போது கத்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவாராக. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 6:9. பழைய ஏற்பாடு காலத்துல நோவா ஒரு உத்தமனாயிருந்தார். கத்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் காலத்தில் அவன் உத்தமனாயிருந்தபடினால்தான் கத்தர் அவனோடு பேசி என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ கத்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து அந்த பேழை செஞ்சான். அவன் குடும்பம் அத்தனையும் எத்தனையோ இந்த காலத்தில் நம்ம சொல்கிற போல தான். யார் கேட்குறாங்க? இயேசுவை பற்றி சொன்னால் யார் கேட்குறாங்க? நோவா காலம் போல தான் மனுஷபுத்திரன் காலத்திலும் யார் சொன்னாலும் நன்மையானதை சொன்னாக்க எது எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல, அவங்க கேட்கவும் மாட்டேங்குது. ஆனபடினால கத்தர் சொல்கிறாரு, இந்த நாட்களில் ஆண்டவர்களை பற்றி அந்த நாட்களில் நோவா சொன்னான். ஆனபடினால நோவாவும் அவன் குடும்பமும் ரட்சப்பட்டது. அவனே கத்தர் பாதுகாத்தார். அதுபோல் இந்த நாட்களில் நோவா போல ஒரு குடும்பமாக நம்மட பிள்ளைகளையும் கத்தர் மாற்ற வேணும். நோவாதன் காலத்தில் இருந்தவருக்குள்ள நீதிமானும் உத்தமனுமா என்படினால் നമ്മൾ இந்த நாட்களில் அவரோட பார்வையில் நீதிமானாக உத்தமனாக காணும்போது கத்தர் நம்ம வாழ்வதுக்கு கத்தர் கிருபையை கத்தர் நமக்கு தருவாரா. முதலாவது வாழ்வதில் உத்தமமாயிருங்கள். 2 ராஜா 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 6 உத்தமமாய் நடந்தாங்க. இங்கே நோவா உத்தமமாய் நடந்தாங்க. 2வது பாருங்க, 2 ராஜா 20:3. எசேக்கியா எப்படி இருந்தாங்களா? உத்தமமா உண்மையுமாய் நடந்தாங்களா? அதே போல முதலாவது நோவா உண்மையா நடந்தாங்களா? எசேக்கியா உண்மையாக நடந்தாங்களா? அதே போல நம்மளும் இந்த நாட்களில் ஆண்டவருக்கு முன்னால உத்தமமாய் நடக்கும்போது கத்தர் நம்மோடு கூட நம்மளோட வாழ்வது கேட்டதான எல்லா காரியத்தையும் கத்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறாரா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போ முதலாவது ஆரை பற்றி நம்ம கேட்டோம்? நோவா கேட்டோம், அவன் ஒரு உத்தமனாயிருந்தான். 2வது எசேக்கியா ராஜா உத்தமனாயிருந்தான். 3வது தாரு யோபு உத்தமனாயிருந்தான். ஊஸ்து தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாயிருந்தான். அந்த யோபே போல இந்த நாட்களில் நீதிமான்களாக உத்தமர்களாக கத்தர் நம்மளை மாற்ற வேணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் கத்தர் நம்மோடு கூட இருப்பார். வாழ்வதுக்கேற்ற பலனே கிருபே கத்தர் நமக்கு தந்து நம்மளை இந்த மாதத்தில் அவர் நம்மளை நடத்துவார். அது மட்டுமல்ல, யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கத்தர் சாத்தான்கிட்ட சொல்கிறாங்க, சாத்தானுக்கே சொல்கிறாங்க யோபு உத்தமனன்னு. கத்தர் சாத்தானே நோக்கி, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனே போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். நம்ம மற்றவங்களை பற்றி படிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நம்மட காரியத்தில் கத்தர் சொல்லணும். நம்மளை பற்றி யாராவது பேசும்போது அவங்க உத்தமமான ஸ்திரீ உத்தமமான மனுஷன்னு மற்றவங்க நம்மளை பற்றி சாட்சி சொல்லணும். பரிசுத்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை பற்றி பாருங்க, பைபிளில் சாட்சி சொல்கிறது போல இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் நம்மளே பற்றியும் கத்தர் சாட்சி சொல்லணும். என் பிள்ளையா உத்தமமாக இருந்தாங்க, உண்மையாக இருந்தாங்க. அது மட்டுமல்ல, யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு
பாத்தியா, எவ்வளோ சோதனைகள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், மரணங்கள் வந்தாலும் அவன் வந்து தேவனே தூஷிக்கவே இல்லை. மனைவியே சொல்லிச்சு, நீ தேவனே துஷித்து ஜீவன் விடப்பா அந்த மனைவியோட சொன்னாங்க. ஆனாலும் அவர் கத்தர் கொடுத்த அந்த உத்தமத்தில் அவர் இருந்தார். அதே போல யோபுக்கு வந்த போன பாடுகள் நமக்கு வந்ததில்லை. ஆனாலும் பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு முன்மாதிரியாக இந்த பரிசுத்தவான்களை எல்லாம் தேவன் வைத்திருக்கிறார். போகிற பாதையில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், மரணங்கள் வந்தாலும் உத்தமத்தை நம்ம விடக்கூடாது. கத்தருக்காக நம்ம நிற்கும் போது கத்தர் நம்மோடு கூட நம்மளோட வாழ்விலும் நம்மளோட வாழ்க்கையிலூட கத்தர் அநேக காரியங்களை கத்தர் நமக்கு இந்த மாதத்தில் கத்தர் செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, முதலாவது கத்தருக்கு முன்பாக நீங்க உத்தமமாயிருங்க. ரெண்டாவது வாழ்வதில் உத்தமமாயிருங்க. மூன்றாவது சேவிப்பதில் உத்தமமாயிருங்கள். ஆண்டவரே சேவிப்பதில் நம்ம உத்தமமாக இருக்கணுமா? வசனத்தை வாசிப்போம். யோசுவா 24 யோசுவா 20. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமம் உண்மையாய் சேவித்து உங்கள் பிதாக்களுக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரே செய்ப்ப. யோசுவா அந்த ஜனங்களுக்கு சொன்னாங்க, நீ அந்த அந்நிய தெய்வங்களை எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரே சேவிக்க சொன்ன. அதே போல் இந்த நாட்களில் நம்ம உண்மையாக ஆண்டவரே சேவிக்கும் போது, உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தும் போது கத்தர் நம்மோடு கூட இருப்பார். அவன் உண்மையாக இருக்கிறானே, உத்தமமாக இருக்கிறாங்களேன்னு கத்தர் கண்டு நம்மளோட வாழ்க்கையில் கத்தர் நமக்கு உதவி செய்வாரா, நமக்கு துணைப்பாரா? நீங்கள் கத்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரே செய்வோம். ஆண்டவரே சேவிப்போம். நம்ம ஆண்டவரே நம்ம நன்றி உருவோம். ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். எங்கே போனாலும் நம்ம மற்றவங்க முன்னாலே நம்மளை விட்டு கொடுக்கவே கூடாது. நம்ம உத்தமத்தை பார்க்கணும். அவங்க அந்த அம்மாவா அந்த ஐயாவா உத்தமமாக இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, நல்லவங்களாக இருக்கிறாங்க. நல்லவன்னு பேர் கிடக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ பாடு. எல்லாரும் நம்மளே நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன எல்லாரும் வாயிலும் நல்லவன்னு சொல்லது பிரியப்படுத்தவும் முடியாது. ஒரு மனுஷனால் ஒருத்தரையும் பிரியப்படுத்தவும் முடியாது. கத்தர் தான் நமக்கு அந்தந்த வேலையில் அந்தந்த இடத்துல அவங்க முன்னாலே எப்படி நடக்கணும், எப்படி பேசணும்னு ஞானத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் தான் நம்மளை நடத்தணும். நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளால் நடக்க முடியாது. அதனால் மற்றவங்களுக்கு முன்னாலே நம்மளை எப்படி மாற்றணுமா? உத்தமமாக ஆண்டவர் சேவிப்பதில் மற்றவங்களுக்கு முன்னால் உண்மையாக இருக்கணுமா? ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசிக்கும் போது கத்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களோட கஷ்டத்தில் எல்லாவற்றிலும் கத்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருப்பாரா? மூன்றாவது பின்பற்றுவதில் உத்தமமாக இருக்கணுமா? ஆண்டவரை பின்பற்றுகிறோம், பின்பற்றுவதிலே உத்தமமாக இருக்கணுமா? வசனத்தை வாசிப்போம். எண்ணாகமம் 14:22. எண்ணாகமம் 14:24. ஆறு என்னோட தாசனாகிய காலேபு வேற ஆவியுடையவனாய் இருக்கிறபடியாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரத்தை ஆரெல்லாம் தேசத்தை உற்று பார்க்க போனாங்க. யோசுவாவும் காலேபும் தான் சுற்றி பார்க்க போயிட்டு வந்தாங்க. ஆனால் அதே போல் இந்த நாட்கள் அவன் அந்த இடத்துல உத்தமமாக இருந்தாங்க. அவங்களே அந்த ஊரை சுற்றி பார்க்க சொல்லி அவங்கள எல்லாரும் போனாங்க. ஆனால் போனவங்களெல்லாம் திரும்பி வந்தாங்க. இவங்க தான் கடைசி வரை இருந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்து நம்மளால் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி வந்தவங்க. ஆனபடி இந்த நாட்களில் தாசனாகிய காலேபே போல அவனுக்கு தேவன் வேற ஆவியுடையவனாக இருக்கிறபடியினால் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். எங்கே போனாலும் அந்த தாசனாகிய காலேபே போல ஞானம் உள்ளவர்களாக நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்ம போகிற வழிகளெல்லாம் ஆண்டவராகி இயேசு நம்மோடு கூட இருந்து நமக்கு ஏற்ற ஞானத்தை கர்த்தர் தந்து
கர்த்தர் நம்மளை நடத்துறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, எண்ணாகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணாகமும் 32:11. அவன் அங்கேயே காலேபை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. யோசுவாவும் காலேபும் அவங்க தான் உத்தமமாய் நடந்தாங்க. அதே போல பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள்ல யோசுவாவும் காலேபும் உத்தமமாய் நடந்தாங்க. அதே போல இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் இவங்களெல்லாம் நமக்கு ஒரு முன்குறியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவங்க எப்படி ஜீவித்தாங்களோ அதே போல புதிய ஏற்பாடு காலத்தில் நம்மளும் உண்மையுள்ளவர்களாக கர்த்தர் மாற்ற வேண்டும். அப்போ ஆண்டவரே பின்பற்று, ஆண்டவரே நம்பி நம்ம வந்திருக்கிறோம், இயேசுவை பின்பற்றி நம்ம வந்திருக்கிறோம். இந்த வனாந்திரத்தில் எல்லாரும் நம்மளை விட்டு போவாங்க. ஆனால் நம்ம பிடித்த தேவனை முருகை பிடித்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்களை நடத்துவார். யோசுவாவோடு காலேபோடும் கூட இருந்த தேவன் இந்த நாட்கள் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, யோசுவா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சேன்னா, யோசுவா 14:8. யோசுவாவோடு கூட ஜனங்களெல்லாம் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாய கர்த்தரே உத்தமமாய் ஆண்டவரே உண்மையா பின்பற்றுங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் உங்களோடு கூட இருப்பார், உங்களைய நடத்துவார், மற்றவங்க முன்னாலே உங்களை சாட்சியாக கர்த்தர் மாற்றுவார். ஆண்டாவது கொடுப்பதில் உண்மையாயிருக்கணுமா. ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல உத்தமமாயிருங்கள். வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 நாளாகமம் 29:17. நான் பண்ண கொடுப்பதில் தாவீது ராஜா ஜனங்களெல்லாம் ஆலயத்தில் கொண்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆலயத்தை கட்ட போறேன்னப்பா. சவரங்களும் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டாங்க, ஆலயத்தை நிரப்பிட்டாங்க. எத்தனையோ அந்த அம்மா 1 ராஜா இல்லை அந்த 1 நாளாகம் இதெல்லாம் வாஸ்து வரும்போது ஆலயத்தை கட்டினதை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஜனங்கள் வந்து கொடுத்துட்டு போதும் போதும்னு சொல்லிட்டாங்களா. இன்னும் அவ்வளோ வந்து நிறைஞ்சு போச்சா. அந்த காலத்தில் இருந்துச்சு, இந்த காலத்தில் அப்படி இல்லை ஜனங்களுக்கு. ஆனாலும் கர்த்தர் வேண்டிய அளவுக்கு கர்த்தர் நம்ம கொடுக்குறதுல உண்மையாக இருக்கும்போது, உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுப்பாரா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம மனுஷருக்கு கொடுக்கல, தெய்வத்துக்கு கொடுக்குறோம். ஆண்டவருக்கு இந்த கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு உங்களுக்கு கூட தான் தெய்வத்துக்கு கொடுத்துட்டு ஒருத்தரையும் கர்த்தர் வெறுமையாக விட மாட்டார். ஆண்டவருக்கு வந்து கொடுக்குறீங்க, அவர் அங்கிருந்து பார்த்துட்டே இருக்கிறார். என் பிள்ளை இருக்கிறத தெய்வத்துக்கு கொடுத்தாங்களே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளனா அதிகத்துக்கு அதிகாரியாக்கும். தெய்வத்துக்கு கொடுத்து ஒருத்தரும் ஒருபோதும் தரித்திரர் ஆனதே இல்லை. என்ன ஆனபடினால இருக்கிறதே கர்த்தருக்கு வந்து மனப்பூர்வமாய் கொடுங்க. தெய்வத்துக்குள்ளது தெய்வத்துக்கு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களோட காரியத்திலும் உத்தமமாய் உங்களை நடத்துவாரா. அதே போல தாவீது அந்த ஆலயத்தை கட்டும் போது ஜனங்களெல்லாம் கொண்டு மனப்பூர்வமாய் கொடுத்தாங்களா. கொடுத்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்களா, அவன் ஆலயத்தையும் கட்டினாங்களா. அதே போல் இந்த நாட்களில் கர்த்தர் ஆலயத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். கொடுப்பதிலே உண்மையாயிருங்கள். முதலாவது இப்போ எத்தனை காரியத்தை நான் சொன்னோம், உத்தமமாயிருங்கள், உத்தமமாயிருங்கள். முதலாவது வாழ்வதில் உத்தமம், சேவிப்பதில் உத்தமம், பின்பற்றுவதில் உத்தமம். வாழ்வதில் உத்தமமாயிருங்கள், சேவிப்பதில் உத்தமமாயிருங்கள், பின்பற்றுவதில் உத்தமமாயிருங்கள். அடுத்தது கொடுப்பதிலே உண்மையாயிருக்குங்க. அடுத்தது நாட்களில் தெய்வத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது தெய்வம் உங்களோட தேவைகளெல்லாம் நிறைவேற்றி தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 நாளாகமம் 29:17.
தாவீது ராஜா ஜனங்கள் கொடுக்கறதே கண்டு சந்தோஷித்தாங்களா. அதே போல் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. உங்களுக்கு இருக்கிறதுல ஆண்டவருக்கு தெரியும், இருக்கிறதுல கத்தருக்கு வந்து கொடுங்க. நான் யாரும் ஒரு நாள் பலவந்தம் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் வீடுகள்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டவங்க தான் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்குகிறோம். அதே போல் நீங்களும் கஷ்டம்தான், பிள்ளைகளை நடத்தணும், வாடகை கொடுக்கணும், எவ்வளோ தேவைகள் இருக்குது. ஆனாலும் அதில் ஒரு பங்கு தெய்வத்துக்கு வந்து கொடுங்க. அப்போ இந்த ஆலயத்தில் உங்களுக்காக ஜெபிக்க ஒரு தாய் இருக்குதே, அதுக்கு யார் கொடுப்பாங்க? நம்மளை கொடுத்தா தானே நினைக்கணும். கொடுத்தேன்னா ஏதாவது தேவைகள் தான் சந்திக்கப்படும். நான் பணம் சேர்த்து வச்சு யாருக்கும் ஒன்றும் கொண்டு கொடுக்க போகிறதில்ல, ஆலயத்தில் தான் செலவு பண்ணுறோம். ஆனபடி இந்த நாலு தெய்வத்துக்கு கொடுக்கும்போது கொடுப்பதில் உத்தமமாயிருங்கள். அடுத்த கடைசியாக ஊழியம் செய்வதில் உத்தமமாயிருங்கள். ஊழியம் செய்வதில் உத்தமமாயிருங்கள். வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 25:21. மத்தேயு 25:21. அவனுடைய எஜமானன் அவனே நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காருக்கு தான் சொல்கிறாங்க, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானோட சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். ஆனபடினால் இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளுக்கு சொல்கிறாங்க, உத்தமமாயிருங்கள். எத்தனையோ காரியங்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 25:23 வாசிங்க. மத்தேயு 25:23. ஆமே. அவனுடைய எஜமானன் அவனே நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், என் எஜமானோட சந்தோஷத்தில் பிரவேசி. ஆனபடினால் இந்த நாட்களில் 5 விதமான காரியங்களை நான் சொன்னேன். எப்படியெல்லாம் உண்மையாக இருக்கணும். முதலாவது உத்தமமாய் நம்ம எப்படி நடக்கணும்? வாழ்வதில் உத்தமம், சேவிப்பதில் உத்தமம், பின்பற்றுவதில் உத்தமம், கொடுப்பதில் உத்தமம், ஊழியம் செய்வதில் உத்தமம்.